அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்துல அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால வைஸ்ராய் வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க, இது வந்து எங்களுக்கு இப்ப வார் டைமா இருக்கு, எங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு சிக்னலிங் ரூம் இங்க வேணும், அதுக்கு அந்த ஆலயம் கட்டியிருந்தாங்க பாரு, அது ரொம்ப சூட்டபிளா இருந்தது, அதனால நாங்க இது எங்களுக்கு வேணும், இதை எங்களுக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் அப்ப ஆண்டவங்க சொல்லும் போது கூட, நமக்கு காவலன் அல்லவா, நம்மளை காப்பாத்துறவங்க இல்லையா அவங்க, அதாவது அரசர் அல்லவா, அவங்க கேட்கும் போது நம்ம எப்படி மறுக்க முடியும், அதனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி கொடுத்ததுக்கு அவங்க கவர்மெண்ட்ல இருந்து, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1,75,000 ரூபாய் அந்த டேட்ல அந்த கரன்சியை கொடுத்தாங்க. ஓ, பிரிட்டிஷ் ராணியே இடத்தை கொடுக்கறாங்க. கொடுத்து கொஞ்ச நாட்கள்லயா வருடங்கள்லயா அந்த இடத்தை கேக்குறாங்க. நாங்க கட்டணும். அந்த கட்டினதை அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, அதை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 1,75,000 ரூபாய் கரன்சி, பிரிட்டிஷ் கரன்சியை கொடுத்திருக்காங்க. அது வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 88, 90 இருக்கும். 88 கிட்ட இருக்கும் வயசு. அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளி ரூபாயும் தங்கமும் தான் அவங்களுக்கு புழக்கத்துல இருந்தது அப்பெல்லாம். இந்த கரன்சி வந்து அவங்களுக்கு புழக்கமே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அன்னைக்கு டேட்ல மதுரையில் இருந்த ஒரே ஒரு பேங்க் எது அப்படின்னா இம்பீரியல் பேங்க். அது வந்து இது வெள்ளக்காரங்காலத்துல இருந்தது. அந்த இம்பீரியல் பேங்க்ல அந்த காசை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் தங்கம் வாங்கினாங்க. சோ அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற காலத்துல அந்த தங்கத்தை வாங்கினதுனால பிரிட்டிஷ் ஸ்டாம்பிங் போட்ட தங்க பிஸ்கெட்ஸ் கொடுத்தாங்க. சோ அதுக்கு அந்த 1 lakh அப்ப தங்கத்தினோட விலை என்னவானாக்கா, ஒரு 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 சவரன் வந்து 7 ரூபாயோ 8 ரூபாயோ ஒரு சவரன், அவ்வளவுதான். அப்ப வாங்கி வச்சிருந்தா நீங்க பல கோடீஸ்வரனா இருக்கலாமே. அப்பதான் வாங்குனது. அதை வாங்கிட்டு வந்துட்டு அது எல்லாமே யாரோட பணம்னா எங்களோட காணிக்கை பணம். அதாவது நாங்க சிவனுக்காக அர்ப்பணிச்சது அந்த பணம். அந்த பணத்தை வந்து இப்ப இதுவா கொண்டு வந்துட்டாங்க. அதை மத்தவங்களுக்கு யாருக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போனா கூட அங்க பாத்தீங்கன்னா விபூதி கொடுத்தாங்களா எடுத்து இட்டுட்டு மீதியை அங்கேயே போட்டு வரணும், எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இது ஐதீகம். இது காலகாலமா பிராக்டிஸ்ல இருக்கு. அதனால சிவன் சொத்து குலநாசம்ன்ற அந்த ஒரு கான்செப்டை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வந்து இங்கே உள்ள போயிச்சு வச்சுட்டாங்க. யாருக்கும் தெரியாது. இது ஒரு 5 பேருக்கு 4 பேருக்கு தான் சீனியர் மெம்பர்ஸுக்கு தெரியும்.